அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் என் பார்வையில் அப்படிங்கிற ஒரு புதிய செஷனில் சுந்தர் சாய் அவர்கள் பேசின்னு இருக்கார். இதற்கு முன்னாடியே வந்த பதிவுகளில் பொதுவான கருத்துகள் பல முன்வைத்து பேசினதெல்லாம் பயங்கர அப்ரிசியேஷன் கிடச்சிது. பல பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டுதலும் தெரிவிச்சிருந்தா. பல பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனராகவும் இருந்ததுன்னு சொன்னான். அதே மாதிரி அவருடைய பாபாவை அவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுண்டார், அவருக்கு நடந்த மிராக்கிள், அதாவது அற்புதம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்த கேட்கும்போது நிஜமாவா அப்படியா அப்படிங்கிற தோன்ற மாதிரி தான் எல்லாமே ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா பாபாவினுடைய எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு தான் சொல்லுவேன். எப்போவுமே இங்கே சுற்றி பறந்துட்டே இருப்பார். ஏதாவது ஒரு பறவையா இல்லைன்னா நான் சொன்னேன் பார்த்தேன் ப்ரீவியஸாக ஒரு பதிவில் பார்த்தேன்னா தெரியும். நான் மகாலய அமாவாசையில் மாடை பற்றி பேசியிருப்பேன். மாடு கத்திகிட்டே நிற்கும். இதே மாதிரி தான் அவர் இங்கெல்லாம் நான் இருக்கேன்னு உணர்த்துற மாதிரியே இங்கே சமீட்சைகள் நடந்துகிட்டே இருக்கேன் எங்களை சுற்றி. அது ஒரு விதமான சந்தோஷம் தான். ஏன்னா உள்ளே உட்கார வச்சவால கரண்ட் ஆஃப் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டார் பாபுக்குட்டி. இப்படியெல்லாம் தான் இங்கே நடக்கிறது. ரொம்ப இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் உட்காந்து பேசணும்னு அவர் நினச்சிருப்பராக இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷம்தான். அவர் வந்த உடனே நடந்த சில முக்கியமான அற்புதங்களை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்குறேன்னு சொன்னோன்னே வேண்டாம் நானே பார்க்குறேன்னு சொன்னார். அடுத்த நாளே வந்தார். அது வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதியில் பயங்கர மேஜிக்கல் மூமெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா சாய் அப்படிங்கிற ஒரு சக்தி நம்மளை எந்த அளவுக்கு ஆட்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான உதாரணம். அந்த டைமில் ரொம்ப மனமுருகி போயிடுது எனக்கு. நிஜமாவே கண்ணிலேருந்தெல்லாம் தண்ணி நிறைய கொட்டித்துன்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு மெல்டிங் மூமெண்ட், ஒரு மாதிரி நம்மளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களாக சுவாமி அமைச்சு கொடுத்துருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல அவர் வந்த உடனே பாபாவை பார்த்தார் முதல்ல என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் நேர சுவாமி ரூமுக்கு போயிட்டு உடனே சித்தமங்கள ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லின்னு இருக்கும்போதே மிகப்பெரிய விஸ்வரூப தரிசனம் பெருமாளோடது நான் பார்க்க முடிஞ்சது. என்னால் எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. கை காலெல்லாம் விட நடந்தது. அது வரைக்கும் எனக்கு சிவனை நான் பார்த்துருக்கேன், அம்பாளை பார்த்துருக்கேன். அவள் தான் நம்மளோட ஃபேமிலி டயட்டி. அண்ட் பாபா எப்போவுமே அவாகனம் ஆகிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது என்னமோ நம்மளோட சுவாமியோட அனுகிரகத்தால் என்னால் பெருமாளை பார்க்க முடிஞ்சது. அதுவும் விஸ்வரூப தரிசனமாக அவர் பாடிட்டு இருக்கும்போதே கையெடுத்து கும்பிட்டுட்டேன்னா. 2வது ஸ்டான்ஸாக பாடும்போது அலமேலு மங்காவுடன் அவர் தரிசனம் கொடுக்குற என்ன அழகாக இருக்கார்ப்பா, பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அடுத்ததாக நம்ம சத்குரு சாய்நாதரனுடைய நாமாவளி அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே சுவாமி ராஜ அலங்காரம் எங்கே நம்ம ஷிரடியில் இருக்கிற மாதிரியான அற்புதமான அந்த தரிசனத்தை பார்க்க முடிஞ்சுது.